தமிழ் திருவள்ளுவரின் தமிழ் சிந்துகின்ற சங்குதி என்றால் இந்த செந்தமிழ் நாடே சிகப்பாக மாறும் என்று பாடிய பாரதி, அவன் பாடிய சுந்தர தமிழ். அப்படிப்பட்ட புலவாழ்ந்த நம் தாய்க்கு நாட்டிலே மதுரை மாநகரை ஆளக்கூடிய ராமலிங்க செட்டியாருக்கு மகனாக பிறந்து நல்ல தம்பி என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அயல் நாடு சென்று மற்றபடி முடித்துவிட்டு இன்று தாயகம் திரும்பி இருக்கின்றேன். சென்று அப்பாவை பார்க்க வேண்டும், அம்மாவை பார்க்க வேண்டும். அப்பா 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 அன்பு தந்தை நல்ல தம்பி ஐயா. அப்பா அழுவாதுங்க ஐயா. என்ன செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் இப்போது வாடி கருகரத்திலே காண என்னப்பா? அவங்க 2 பேரும் போட்டு ஆமா. என்னடா காவலாளியே நானே இந்த வீட்டு நாய் உங்க வீட்டு உப்பு தண்ணி நீ செல்லும் பொழுது தாய் நிறை மாதக்காரி. ஆமா ஏற்பட்டு பெண் குழந்தை ஈண்டெடுத்து விட்டு என்னது ஐயா என்னப்பா சொல்றீங்க? உன் தாய் மரணம் இருந்து விட்டார்.
என்னுடைய தாய் இறந்த செய்தியை எனக்கு ஏனப்பா தெரிவிக்கவில்லை? நேரத்தோடு காலத்தோடு செய்தி அனுப்பினேன். உனக்கு சேரவில்லை அப்பா. அப்பா ஆயிரத்தன் கோயில் முல்லை இந்த தந்த சொல்லிக்க மந்திரம் தெரியுமா? நன்றாக தெரியுமாப்பா. தந்த வார்த்தை கூறு கேட்டு மறுக்கவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. ஆகட்டும் அப்பா. முதல் என்னுடைய மகன் அல்லடா, என்னுடைய மகனா பாவித்து நன்றா வளர்த்து படிக்க வைத்து தக்க பரும அடைந்து தேர்ந்தெடுத்து உலகத்திலே யாரும் கொடுத்து சீர்வரிசை கொடுத்து என் ஆசை நிறைவேற்றுவாயன். இத்தனை நாட்களாக நாட்டு மக்கள் நல்ல தம்பி இருந்தென்று தங்கைக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருந்து தெரியுமா, நல்ல அண்ணன் நல்ல அண்ணன் பெயருக்கு குழந்தை காப்பாற்ற என் பெயரை காப்பாற்ற என் குல பெருமை காப்பாற்ற. அப்பா ஐயா என்னப்பா இந்திராணி ஐயா எங்க வரல என்னப்பா சாதிக்க பாக்குறேன். என் மார்பு அடிக்கின்றனே. சென்று பட்டப்படி முடித்துவிட்டு தாயக திரும்ப நேரத்திலே நாட்டை முடி சூட்டிவிட்டு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி வைத்தேனே. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாகிவிட்டது அப்பா. மனிதன் நினைப்பதுண்டு
தந்தையே, என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? ஐயா, நீங்க ஆண்டாண்டுதோறும் அழுது பிறந்தாலும் மாண்டவர் திரும்ப வரப்போவதில்லை என்ற மாநிலத்தில் அப்படி இருக்க உங்க அப்பா வளர்ந்து கொண்டு போய் தகனம் செய்து விடலாம் ஐயா. என்னுடைய தந்தை இதே கிராமத்தில் ராஜமரியாதை அடைக்கலை செய்து விடுகிறது. ஐயா, அப்பா, அப்பா. ஐயா, நீ சாம்பார் சாம்பார் ஐயா, நீ சாம்பார் சாம்பார் ஐயா, அந்த ரசம் வேணும் நீ கேட்டு ஐயா. ஐயோ, உன்னால பாடி மாதிரி ஐயா. பாண்டிச்சேரி நாடகனா உன் பேக்கில் இருக்கிற துணி ஃபுல்லா தூக்கி என் பேக்கில் வச்சுட்டு பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப்பில் பாட்டில் ரேட்டு கம்மி வாங்கிப்பில்ல கண்ணாடி பாட்டிலாம் வாங்கி அடிக்கலாம் போலீஸ்காரன் உதவி போகிறான்னு சொல்லிட்டு வெறும் பிளாஸ்டிக் பாட்டிலாம் வாங்கி அடிக்க பாருகோல நீ சத்து கேட்குறா ஐயா. என்ன சினையாக்கி விட்டப்பா, என்ன சினையாக்கி விட்டப்பா. அது பண்ணலிலே அவரக்கா, அது பண்ணலிலே அவரக்கா, அந்த தொங்குதடி ரோஜாக்கா. மூஞ்சி வதக்கிட்டு ஐயோ ஐயோ, ஊருக்குள்ள போய் இறங்கினா நாடக ஸ்டேஜ் எங்க இருக்குன்னு கேட்போமே. இவன் எந்த வீட்டுல கறி கொண்டு போனான் நவுந்து போவான். யார் பாரு ஐயா மச்சாலியே அவன் மாறத்துல போயிட்டாங்க. ஒரே ரோல் போடும்போது நாளைக்கு வரோம் பாத்தியா
யாரு பாப்பா பாவா தாத்தா சொல்லாண்டா இருக்கும்போது பார்த்த தாத்தாவா அழு அழு மாமா தாத்தா நீ எங்க வச்ச ஏது வச்ச நீ எங்க வச்ச ஏது வச்ச எங்க புட்டு கட்டா சுத்தி தேடி வச்சேன் பாரு ஐயா பூமி ஐயா வா வா சீரனா பிரம்மனாவில் சிறந்து வாழ்பவளே போற்றி சாரதா மகளே எந்தன் சரஸ்வதி தாயே உன் பொற்பாத கமல போற்றி அன்பான பெண்களே, நாடக ரசிகர்களே, இவன் உண்மையாலுமே பாருங்க, இந்த பையன் ஊமை. இவன் சொந்த ஊர் வந்து சோலைவரம். இவனுக்கு வந்து சின்ன வயசுக்கு பேச்சு வராது. இவங்க அம்மா அப்பா ஒரு வீட்டில் வந்து இவனை பூட்டி வச்சிருந்தாங்க. இவனுக்கு வந்து வெளியே விட்டா ஏன்னா அடிச்சிட போறாங்க, ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அவங்க வீடு, ஏன்னா பஸ் ஏறி கூட போயிடுவாங்க. யாருக்கு கொஞ்சம் மூளை வளைச்சல பையன். அவங்க பாருங்க, ஒரு நாடகத்தில் ஆர்வத்தில் இந்த பார்த்து நானும் நாடகத்துக்கு வரேன், நானும் ஆடுவேன், என்னால முடியும். அவன் உண்மை பற்றி சொல்றான், என்னடா நீ வேணா வாயிட்டா என்னாலே ஆட முடியல, நீ என்ன பண்ணுவான் ஆடுவேன் சொல்லிட்டு ஒரு தனி நம்பிக்கையில, உண்மையில சொல்றேன், ஒரு தனி நம்பிக்கையில கூட பாருங்க தெருக்குத்தர் வந்து ரொம்ப ஆர்வமுள்ள பையன். அவன் நாடகம் ஆடுறான்னா உண்மையுமே அந்த கலைவாணி செஞ்ச பொண்ணுந்தான். எல்லாரும் தூரம் நீங்க யாருன்னா ஒருத்தர் இவங்க வாழ்க்கைனால கண்டிப்பா இவங்க பேச்சு வரும். ஃபர்ஸ்ட் பேச மாட்டான். இப்ப அம்மான்னு சொல்றான், அம்மான்னு சொல்ல
அம்மா ஆ? அம்மா ஆ, அப்பா அப்பா அம்மா அப்பா சொல்ல வரல. அப்பா வரல. ஒண்ணுனா ஒரு வார்த்தையா அப்பான்றான். மாமா மாமா சொல்லு. அம்மா ஒண்ணு ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா பேசுறா. போய் ஓய் திகி நீ போய் ஓய் போய் திகி போய்டா. ஒண்ணு ஒண்ணா பேசுறான். ஏன்னா ஒரு மனிதனால முடியாத எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் நினைச்சா ஒப்ப பண்ணி கண்டிப்பா மாத்தலாம். அது மாதிரி இந்த பையன் வந்து உண்மையுமே சொல்றேன், உருவங்களை அடிச்சு வந்து பேசவே மாட்டான். பைக்கு மாதிரி இருப்பான். வாழ் அவன் நடந்துக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பான். இப்பப்பா சொல்ற வேலை எல்லா வேலையும் செய்யறான், போறான் வரான். உண்மையுமே எங்களுக்கு இவன் கழிச்சிட்டு அந்த கலைவாணி செஞ்சு கொண்டுட்டா. அதனால மச்சான் கொஞ்சம் எல்லாருக்கும் ஜோரம் உதவி கை வச்சு வாங்க பாக்கலாம். மச்சான் நம்ம தாத்தா செத்துட்டாரு. அதனால ஒரே ஒரு வாட்டி விசில் அடிப்பாங்களா? சரியா தாத்தா கொண்டு போய் அடக்கம் பண்ணிடலாமா? பாவா ஐயோ கஷ்டப்படாமா ஐயா கொண்டு போய் அடக்கம் பண்ணிடலாம். தமிழா யாரா இங்க வாடா. பாடி போடு வாடா சூப்பரா. என் தாயும் இருந்து விட்டார், என் தந்தையும் இருந்து விட்டார். ஒரு குழந்தை பெற்று வளர்க்க வேண்டும் என்றால் எவ்வளவு தாய்மார்கள் கஷ்டப்படுவார்கள் என்று தெரியவில்லை. நானோ சின்ன சிறியவன், இந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்றே தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு சின்ன சிறு வயதிலே பூம்புகார் நகரத்தை சேர்ந்த அலங்காருக்கு எனக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இப்போதே சென்று என்னுடைய மனைவிடத்தில் என்னுடைய தங்கை ஒப்படைத்துவிட்டு சிறப்போடு என்னுடைய தங்கை வளர்க்க வேண்டும். சார் சார் தாளப்பாளையம் சேகர் சேகர் அங்கே ஆயில் மில் ஓனரு பாருங்க. இந்த தம்பியை பாராட்டி ஒரு 200 ரூபா குறுக்காசை வாரி வாங்கிட்டாங்க. அந்த உயர்ந்த உள்ளத்துக்கும் எங்கள் கலைஞர் சார்ந்தவங்க நன்றி நன்றி நன்றி. கத்திர பக்கம் வச்சுருக்காங்க. ஆமாம் அப்படி இப்போதே சென்று என்னுடைய மனைவி அலங்காரத்தில் என் தங்கை ஒப்படைத்துவிட்டு என் தங்கை சிறப்போடு வளர்க்க வேண்டும். புறப்படுகிறேன். அலங்காரி